அது அந்த மனநிலையில இருக்கணும். சின்ன பிள்ளைங்களலாம் பார்த்தா, சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க. நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோம்? அதுபோல அது ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு யோசிக்கணும். அது சின்ன பிள்ளை தான். அது வந்து ஒரு அடல்ட் ஆகாது என்னைக்கும். புரியுதுங்களா? அது நம்ம சின்ன பிள்ளைன்னா, அது 20 வயசு ஆகுறப்ப தான் அடல்ட்டு. சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைய தான் பார்க்கணும். அது ரொம்ப சிம்பிள். இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. உலகத்துல நல்ல மனுஷனா வாழ்றது ரொம்ப ஈஸி. கெட்ட மனுஷனா வாழ்றது ஒரு பொய்க்கு 10 பொய் சொல்லணும். புரியுதுங்களா? ஒரு குற்றத்துக்கு, ஒரு தீமைக்கு அ பொய் தான் ஒரு அம்மா மாதிரி. பொய் தான் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அதாவது ஒரு பிரச்சனைய ஒரு தந்திரமா ஒருத்தர்ட்டருந்து நம்ம பிரச்சனையிலருந்து தப்பிக்கிறதுக்கு வேணா பொய் சொல்லலாம். ஆனா ஒருத்தர பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கோ, இல்ல ஒரு துன்பத்த ஏற்படுத்துறதுக்கோ பொய் சொல்லக்கூடாது. அது வந்து பெரிய பாவம். ஏன்னா திருப்பி நான் அதே சொல்றேன்னு நெனைக்காதீங்க. நீங்க உங்களுக்கு அம்மா, அப்பாவுக்கு நீங்க ஒண்ணும் பெருமை தேடி தராட்டி பரவால்ல. குடும்பத்துக்கு வந்து கேவலத்தையும், கஷ்டத்தையும் குடுக்காதபடிக்கு நீ இருந்தாலே போதுமானது. அதுவே நீங்க செய்ற பெரிய நல்ல காரியம். சரிங்களா? "இன்னார் பையன் நல்ல பையன்" அப்படின்னு 4 பேர் சொல்லணும். நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சின்ன பிள்ளைல நான்லாம் எவ்ளோ கருத்து சொல்லுவாங்க தெரியுமா? இப்பலாம் இந்த சில ஸ்கூல் பொதுவா ஸ்கூல்ல வந்து மாரல் சயின்ஸே கிடையாது. அதுக்கு நம்ம தமிழ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனோம்னா, அங்க ஒரே செத்தவங்கையில வெத்தல பாக்கு குடுத்த மாரி ஒரு பாடம் இருக்கு. தமிழ் பாடத்த அப்படி பேசுறேன்னு நெனைக்காதீங்க. 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் பாடம் நல்லா இருக்குது. 4ஆம் கிளாஸ்ல இருந்து அது என்ன மாதிரி இருக்குன்னே எனக்கு தெரியல. சின்ன பசங்களுக்கு போய் 6, 7 வேர்ட்ஸ் சேர்ந்த மாரி ஒரு சென்டென்ஸ் இருந்தா எப்படி அவன் படிப்பான்? அதான் தமிழ் ஸ்கூல் போறதுக்கு ஏதோ பனிஷ்மென்ட் குடுக்குற மாரி. 25 நிமிஷம் ஆயிடுச்சு பரவால்ல விடுங்க. எப்படியும் 10 பேர் தான் பார்க்க போறீங்க. அதுல ஆ ஒன் ப்ரீ கிண்டர் கார்டன், ப்ரீ பிரைமரி அடுத்து வந்து 3 கிளாஸ். ஓகே 3 கிளாஸ். மொத்தம் 5 கிளாஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு. நான் அதாவது 5 வருஷத்துக்கு தான் நல்லா இருக்கு. அந்த 4ஆம் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? இயர் 3 அப்புறம் இயர் 4 பாடமே மோசமா இருக்கு. இந்த வருஷம் நான் $360 ஃபீஸ் கட்டியிருக்கேன். 2 பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன். 3வது பிள்ளைக்கு ஃபீஸ் கிடையாது. இந்த $360 இன்னொரு இந்த வருஷம் வந்து இந்த பூரணம், நம்ம ஊர்ல பூரணம்னு சொல்லுவோம். மோதகம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பாடம் வச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் அதிரசம் எப்படி செய்றதுன்னு கூட பாடம் வச்சிருப்பாங்க. இத நான் இந்த அடுத்த வருஷம் 7ஆம் கிளாஸ் பாடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் மறுபடியும் $360 கட்டணுமான்னு சொல்லி தான் நான் யோசிக்கிறேன். இப்போ என்ன பண்றது சொல்லுங்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு டெஸ்ட் நடக்குது. நாளைக்கு ஒரே மழை. எனக்கு இப்போ கூட்டிட்டு போகணும். இத செய்யணும்னு மனசு இருந்தா தான் என்னால செய்ய முடியும். எனக்கு அவ்வளோ மனசே வரமாட்டேன்து. அந்த புத்தகத்த பார்த்தா நம்ம போய் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. அத வந்து அதாவது திங்கவும் முடியல, துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியலங்கிற மாரி இருக்கு. நான் நான் வந்து அடுத்த வருஷம்